லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் சிக்கன் 65 ஸ்கூலில் நடந்த பாட்லக்காக செஞ்சுட்டு போனேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சிக்கன் 65 ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்சம் சிக்கனை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 1.5 LB மேபி ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சிக்கன் 65 பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து இந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கிட்டாச்சு. சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி அதில் ஒரு லெமனை ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லெமன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் 65 மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கப் அளவு கார்ன்ஸ்டார்ச் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் 65க்கு எப்போவுமே வந்து நம்ம போன்லெஸ்ஸாக எடுத்தோம்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பிரஸ்ட்டு தான் வாங்கியிருந்தேன். அதையும் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணதுனால நல்ல கிறிஸ்பியாக அந்த மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கி இருந்துச்சு. இன்னைக்கு மசாலாலாம் போட்டு நான் ஊற வைக்கல, எனக்கு டைம் இல்லை. நான் எக்ஸாக்டாக லஞ்சு சமைச்சிட்டு இருக்கும்போதே பண்ணதுனால நான் உடனே மசாலா போட்டு பரட்டிட்டு இமீடியட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து வேறு எதுவும் குழம்பெல்லாம் வைக்கல நான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் 65 பண்ணோன்னா ரசம் வச்சாவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்லேயே ரெடி பண்ண ரசப்பொடி வச்சு சூப்பராக ஒரு ரசம் வச்சாச்சு. இது கூட தான் இன்றைக்கி வந்து சிக்கன் 65 வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.